என்னோட கையில இருக்க இந்த பூச்சி பேர் தான் எங்க ஊர்ல நாங்க பட்டு பூச்சின்னு சொல்லுவோம். மழை பெஞ்சா அடுத்த நாளே வந்துடும். சின்னதா கியூட்டா அழகா இருக்கும். தொட்டாச்சு நீங்க செடி மாதிரி தான். தொட்டா இந்த பூச்சின்னு சொல்லிக்கிறோம். சின்ன வயசுல அந்த பூச்சி வச்சு நிறைய விளையாண்டுருக்கேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் செஞ்சிருக்கேன். எங்க ஊர்ல ஒரு 2 நாளா மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு நின்று அடுத்த நாள் இந்த பட்டு பூச்சிலாம் வந்துட்டு நாங்களாம் அந்த பூச்சை பார்த்து ரொம்ப நாளா இருக்கும். மழை காலத்துல மட்டும்தான் வரும். அதான் டீம் பசங்க எல்லாருமே எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டு. இந்த பூச்சி அவ்வளவு சாஃப்டா இருக்கும். பட்டு நூல் மாதிரி இருக்கும். அதான் இதுக்கு பேர் பட்டு பூச்சின்னு வச்சிருக்கோம். தொட்டாச்சு நீங்க செடி மாதிரி தான். இந்த பட்டு பூச்சின்னு தொட்டோம்னா சொரிங்கிரும். மெல்ல தான் நடக்கும். மழை பெய்யும் போதெல்லாம் பார்க்க முடியாது. மழை பெஞ்சு நின்ன பிறகு அடுத்த நாள் தான் பார்க்க முடியும். ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அடுத்து எங்க போகும் தெரியாது. பூமிக்குள்ள போயிரும் நினைக்கிறேன். நீங்க இந்த சிவப்பு கலர்ல இருக்க இந்த பட்டு பூச்சி மாதிரி இருக்க இந்த பூச்சை பார்த்திருக்கீங்களா? இந்த பூச்சிக்கு உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல இந்த பட்டு பூச்சிக்கு ஒரு கதைலாம் சொல்லுவாங்க. இந்த பட்டு பூச்சை பார்த்தோம்னா அதை சுத்தி வட்டத்தை போட்டு விட்டோம்னா இந்த பட்டு பூச்சி எந்த திசையில வட்டத்தை தாண்டுதோ அந்த திசையில இருந்து அடுத்த நாளே மழை வந்துரும் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இந்த பட்டு பூச்சை பாக்குற இடத்துல எல்லாம் வட்டத்தை போட்டு விட்டுருவோம். ஏன் நாங்க இன்ன வரைக்கும் இதை நம்பிக்கிட்டு தான் இருக்கு. இந்த பட்டு பூச்சி இப்போ கூட எந்த இடத்துல பார்த்தாலும் வட்டத்தை போட்டு விட்டுருவோம். அது ஒரு நம்பிக்கை மழை வரும்னு.